ரைட். உள்ள பாருங்க. உள்ள ஸ்டார்ட் பண்ண பாருங்க. இப்போ நான் அடுத்து பார்க்க போறது 2011. 2011 சவுண்ட் ஸ்ட்ரைக் ரைட்டா? ரைட். 2011 பாருங்க. தேர்ட் ஸ்ட்ரைக்கர் சவுண்ட் ரைட்டா? ரைட். பாருங்க. ஓர் இசைக்கவை ஒரு முனையில் அடைக்கப்பட்ட ஒரு குழாயுடன் பரிவரும் போது குழாயில் உண்டாகும் அலையின் வகையாது. எந்த குழாயில் உண்டாகும் அலையின் வகை நெட்டாங்கு அலை. அதுபோல நின்ற அலையா நகர்மலையான எந்த நின்ற அலை. அப்ப முதலாம் கேள்விக்கு சரியாக கேள்வி. ரைட். பி கேள்வியை பாருங்க. ஒரு வளைவு முறையை பயன்படுத்தி வழியில் வழியின் கல்வியை துணிவதற்கு 288 ஹெர்ட்ஸ் ரைட்டா? 320 ஹெர்ட்ஸ், அதுக்கு பிறகு 362 ஹெர்ட்ஸ், 480 ஹெர்ட்ஸ் மீதிரங்களுடைய இசைக்கவை தொகுதி ஒன்று ஒரு தகுந்த கண்ணாடி குழாயும் ஒரு கண்ணாடி சாடியும் வேறு தேவையான உருப்படிகளும் உங்களிடம் தரப்பட்டன. ரைட். இப்ப முதலாம் கேள்வி கேட்டீங்க. இப்படி பாருங்க. இப்ப நாங்க இவ்வளவு நேரமா பார்த்ததுக்கு இதுக்கு முன்னாடி டிஃபரெண்ட் எந்த அது எல்லாத்திலேயுமே ஒரே இசைக்கவை தான். சுரங்களை தான் மாத்திட்டு போனேன். அடிப்படை, 3ஆம் இசைச்சுரம், 5ஆம் இசைச்சுரம் ரைட்டா? அல்லது அடிப்படை சுரம், 1ஆம் மேற்று, 2ஆம் மேற்று அப்படிதான் மாத்தினேன். இங்க எந்த செய்ய போறேன்? இங்க வந்து செய்ய போறா மீடியம் தான் மாத்து. மீடியம் மாத்தி எல்லாத்திலையும் மெத்தி எடுப்பான். அடிப்படை எடுப்பான் ரைட்டா? ரைட். இப்ப முதலாம் கேள்வி கேட்ட குழாய நீர்ல அமிழ்த்துவதன் நோக்கம் யாது? செல்வவாகும். குழாயை நீர்ல அமிழ்த்தணும். ஏன் குழாய் இப்படி வெளியே வச்சுக்கணும் செய்யறது? தண்ணி வெளியே எந்த எங்களுக்கு இல்ல ஒரு முனை மூடிய ஒரு குழாய் தேவைப்படுது. இந்த பிராக்டிகல் செய்யறதுக்கு இறங்குதா? அப்ப ஒரு முனை மூடிய குழாய் எடுக்கணும் என்றால் அதே நேரம் அந்த குழாய் நீளத்தை மாற்றக்கூடியதாக இருக்கணும். எங்களுக்கு லேசான வயதில் நீர்லாம் விட்டேதான் இறங்கிட்டா? அப்படின்னாடி உங்களுக்கு ஒரு முனை மூடிய குழாய் செய்ய வேண்டி வந்து ஒரு கெப்பர் போட நீளத்தை மாத்திக்கலாம். நீளத்தை மாற்ற நீங்க வெட்டி நீங்க குழாய் வெட்டிக்கணும். லேசாது பெரிய கஷ்டமான விளங்கிட்டா? அப்ப குழாயை அமைத்துவதன் நோக்கம் முதலாவது ஒரு முனை மூடிய குழாய் ஒன்றை பெற்றுக்கணும். அதை திருத்தம் எழுதினா எப்படி? பருவ நீளத்தை மாற்றக்கூடிய ஒரு முனை மூடிய குழாய் ஒன்றை பெற்றுக்கொள்வது. விளங்கிட்டா? இரண்டாவது, தரவுகளை எடுப்பதற்கு நீர் ஒழுங்கமைக்கும் அதிர்வின் வகையின் அலைக்கோளத்தை வரிப்படத்தில் காணப்படும் குழாயின் உள்ளே வரைக. வரிப்படத்தில் முனைவு திருத்தமியை குறித்து காட்டுக. பாருங்க. இங்க வரிப்படம் எங்க? இங்க இதுல அவங்களோட புக்கிலே வரைய சரியா? பேப்பர்லயே வரைய ரைட்டா? இவற்றுக்கு வர நீர் மட்ட மிக அடிப்படையை வரைஞ்சி காட்டான். வரைஞ்சி காட்டிட்டு ஆயிரத்தையே காட்டான். முனைவு திருத்தம் குறித்து காட்டான். ரைட். குறித்து காட்டு. மூணாவது, தரவுகளை எடுப்பதற்கு நீர் முதலில் தேர்ந்தெடுக்கும் இசைக்கவையாது உமது தெளிவுக்கான காரணத்தை தருகிறது. செலவாகும். இந்த இதுவரை நீங்க எந்த இசைக்கவையை டெஸ்ட் தெரிவு செய்தது? 320 362 எதை தெரிவு செய்ய போற? வெஸ்ட்டுக்கு 480 நான் கேட்கல. ஆனா எந்த தெரிவு செய்யணும்? 480. ஏன்? எங்களுக்கு தெரியும் B7 F lambda. இங்க எல்லா டைமும் வழியிலொலியின் வேகம் V மாறாம இருக்கும். சரிங்களா? வழியிலொலியின் வேகம் V மாற போறல. எங்களுக்கு இங்க லேசான வேகம் இந்த குறைஞ்ச பரிமீளத்திலிருந்து பரிமீளத்தை கூட்டி போறதுதான் லேசான வேகம். விளங்கிட்டா? பரிமீளத்தை கூட்டுதானே லேசி. கூட்டினத்தையும் குறைச்சிட்டு வரதை விட அப்ப பரிவு நீளத்தை கூட்டிட்டு போறா குழாய் ஆழமாக வெட்டி கூட்டி போற. அப்ப கேக்கு பரிவு நீளமாக குறைவாயிருமே. விளங்கினா? அப்ப லண்டாவும் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். அப்ப லண்டா குறைய வரணும் என்றால் மீடிரன் கூட வரும். அப்ப நீங்க தெரியக்கூடிய இசைக்கவையில மீடிரன் கூடியதுதான் தெரிவு செய்யணும். அப்ப நீங்க தெரிவு செய்யும் மீடிரன் எவ்வளவு? இசைக்கவை எவ்வளவு? 480 ஹெர்ட்ஸ் மீடிரனுடைய இசைக்கவை. இதற்குரிய காரணம் இந்த குறைந்த பரிவு நீளத்துல
பெற்றுக்கொள்ள. சரிதானே? ரைட். அதுக்கு காரணம் சரிதான் உள்ள. ரைட் ரைட் 480 ஹெர்ட்ஸ் மீடியனுடைய இசைக்கவை. இது காரணம் என்ற மிக கூடிய மீடியனுக்கு மிக குறைந்த பரிவு நீளம் இயக்கிய. எனவே மேலும் குழாய் தொடர்ச்சியாக உயர்த்தப்படலாம். சரிங்களா? அப்ப எங்களுக்கு இது செய்யலாம், குழாய் உயர்த்திட்டே போகலாமே இசைக்கவை மீடியனை மாற்றி மாற்றி. ரைட். இப்போ நான் இன்னொரு கேள்வி இருக்கு. உங்கள்கிட்ட செல்லுவர் வந்து இவரத்துல இப்படி மீடியன்கள் குறிக்கப்பட்ட 4 இசைக்கவைகள் இருக்குது. அந்த 4 இசைக்கவையில மீடியன் குறிக்கப்படல. ஆனா 4 இசைக்கவை உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி கண்ணுக்கு விளங்குது. இப்ப இதுல 480 ஹெர்ட்ஸ் தெரிவு செய்வாங்க. நீங்க எதை எடுப்பீங்க? ஏ பி சி டி எதை தெரிவு செய்த? ஏன் அவதானந்த பருமன்ல சிறியவர்னதா மீடியன் கூடுதலாய். ரைட்டா? பருமன்ல சிறியவர்னதா மீடியன் கூடுதலாய். ரைட்டா? அப்ப 480 ஹெர்ட்ஸ் தான் மீடியன் கூட. இதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டு போறேன், கேளுங்க பிள்ளைகள். இதுக்கு என்ன சின்ன விளக்கம் கேட்டால் என்ன விளக்கம் கேட்டால் பிள்ளைகள், இப்ப ஒரு நிலநடுக்கம் வந்தெடுங்களே. நிலநடுக்கம் வந்தால் எந்த பில்டிங்ஸ் உடைஞ்சு விழுவதற்கான வாய்ப்பு கூட? பெரிய பில்டிங்ஸா சிறிய பில்டிங்ஸா? சிறிய பில்டிங்ஸ். ஏன் பாருங்க, சிறிய பில்டிங்கா இருந்தால் சிறியதரா இருந்தால் அவர்கிட்ட மீட்டர் பிடிக்கும் கூடுதலா இருக்கும். இப்போ நிலநடுக்கம் வந்ததுக்கு எல்லாருக்கும் தான் நிலநடுக்கம் கடத்தப்படும், எல்லா பில்டிங்ஸும் கடத்தப்படும். இப்ப மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்குது, மிக சிறிய ஒரு பில்டிங் இருக்குது. இந்த மிகப்பெரிய பில்டிங்ல மீடியன் ஒரு 2 ஹெர்ட்ஸ் எடுப்போமே. இந்த மிக சிறிய பில்டிங்ல மீடியன் ஒரு 10 ஹெர்ட்ஸ் எடுப்போமே. ஏன் பருமன்ல சிறிதா இருந்தா மீடியன் கூட. இப்ப நிலநடுக்கம் வருகிறது, 2 பேருக்கு தான் சக்தியிடம் மாற்றப்படும். ஆனா இவர் என்ன செய்வாரு, ஒரு செகண்ட் 10 தடவை அதிர்வடைவார். இவர் ஒரு செகண்டுக்கு 2 செகண்ட் தான், 2 தடவை தான் அதிர்வடைவார். அதான மீடியன். அப்ப இந்த பில்டிங் நிலநடுக்கம் வந்திருக்கு, ஒரு செகண்ட் தான் நிலநடுக்கம் மீந்தா 2 தடவை ஆடி நிற்பார். 2 தடவை ஆடினதுக்கு அந்த பில்டிங் உடஞ்சி போறதுக்கான வாய்ப்பு குறைச்சி. நீங்களே கேட்டு உடஞ்சி போறதுக்கு வாய்ப்பு தான். நீங்களே இன்ஜினியர் ஆகிட்டு நல்ல இன்ஜினியர்ஸ் மாதிரி இப்போ ஹெட்டி வச்சுக்கிறதால அது உடையதற்கான வாய்ப்பு குறைச்சி. சரிதான்? இப்போ நீங்க சின்ன பில்டிங் கேட்ட மீடியம் கூட ஒரு செகண்டுக்கு 10 தடவைகள் அதிர்வடையும். இல்லைங்கண்ணா? 10 தடவை அதிர்வடை என்றால் ஒரு செகண்ட் 10 தடவை ஆட்டி விட்டா என்ன செய்யணும்? உடஞ்சி வைக்கும். இல்லைங்கடா? ரைட். இதே கான்செப்டை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சிறிய தோணியில பாஞ்சி ஏறுறதுக்கும் ஒரு பெரிய கப்பல்ல பாஞ்சி நீங்க ஏறுறதுக்கும் எந்த டிஃபரன்ஸ்னு விட்டு போய் யோசிச்சு பாருங்க. ரைட்டா? நான் வேணாம் படுத்த விளங்கிக்குவேன் எனக்கு செல்லாம். ரைட். 4ஆம் கேள்வி. 4ஆம் கேள்வி எந்த தரப்பல் இசைக்கவை தொகுதியை பயன்படுத்தி தரவுகளை எடுக்க தேவைப்படும் கண்ணாடி குழாயின் குறைந்தபட்ச நீளத்தை கணிக்க வடியில் வேகம் வியின் பரிமாணம் 345.6 ms - கொள்ள. இப்ப குறைந்தபட்ச நீளம் எவ்வளவுன்னு கேட்டீங்க உள்ள எவ்வளவு வரும்? சொல்ல பாருங்க. குறைந்தபட்ச நீளம்னா இந்த குழாய்க்கு கொண்டே குறைந்தபட்ச நீளம் தானே கேட்க. விளங்கினா? இப்ப இது எல்லா வாசிப்பையும் எடுக்கணும் மனுஷனால் குழாய்க்கு குறைந்தபட்ச நீளம் ஆயிட்டா அந்த நீளத்துக்குள்ளுக்கு எல்லாம் மற்ற எல்லா வாசிப்பையும் எடுக்கலுமாயிடும். விளங்குதா? அதுதான் அந்த கேள்வி. குறைந்தபட்சம் இப்ப எனக்கு கேள்வி தரமா விளங்க இருக்கணும். செம் டைம் நீங்க குறைந்தபட்ச நீளம் இருக்கு, இந்த குறைஞ்ச மீடியனுக்கு இந்த கூடிய மீடியனுக்குரிய குறைஞ்ச நீளத்தை கண்டு வைக்க அதில் கேள்வி. விளங்கினா? இந்த கேள்வி எந்தா தரப்பட்ட இசைக்கவை தொகுதியை பயன்படுத்தி இந்த தொகுதி எல்லாத்தையும் பயன்படுத்தி தரவுகளை எடுக்க தேவை. எல்லா தரவுகளையும் நீங்க எடுக்கணும். தேவைப்படும் கண்ணாடி குழாயின் குறைந்தபட்ச நீளத்தை கணிக்க. இதுலேருந்து விலங்கு எடுக்கணும், எல்லா தடவையும் எடுக்கணும் என்றால் அப்ப நீங்க உயர் நீளத்தை கண்டுபிடிக்கணும். விளங்கினா? இந்த உயர் குறைஞ்ச மீடியனுக்குரிய உயர் நீளத்தை கண்டுபிடிக்கணும். V7F2 போடுங்க. V7F2 போட்டா Vக்கு வரும் 345.6. Fக்கு எவ்வளவு வரும்? 288 Fக்கு தான் கூடிய மீடியம் வரும்.
விளங்கிட்டா 288 லண்டாக்கு எந்த வரும் லண்டா பை 4 சமன் எந்த லண்டா பை 4 சமன் எல் தானே ஆரணும் ரைட் லண்டா சமன் எந்த 4 ரைட் புள்ளி நாங்க முனைவு திருத்தத்தை கண்டுபிடிக்காத முனைவு திருத்தம் இல்லாம இந்த கேள்வி நீ செய்யணும் ரைட்டா அப்படிதான் கேள்வி கேட்டிருப்பாங்க ரைட் அப்ப லண்டாக்கு 4 சோ அப்ப எல் வரும் எந்த 345 தசம் 6 கீழே 288 தர 4 சுருக்கினா எத்தனை வரும் சுருக்கி இடம் உள்ள ரைட்டா சுருக்கினா அண்ணளவா தசம் 3 மீட்டர் வருது ரைட்டா நான் சுருக்கல தசம் 3 மீட்டர் ஐடியா மட்டும் தானா ரைட் அடுத்தது ஒரு வரைபை குறித்து வியையும் ஈயையும் துணிவதற்கு தேவையான சமன்பாட்டை f, பரிவு நீளம் L ஆகியவற்றின் சார்பில் பெறுக ரைட் இப்போ ஒரு வரைபை வரைஞ்சி வியையும் எல்லையும் துணிய போறோம் அப்ப அதுக்கு ஒரு வரைபை L ஆகியவற்றின் சார்பு எடுக்க சொல்லி பாருங்க v சமன் f லண்டா லண்டா சமன் உண்மையான லண்டா சமன் இந்த இங்க ஈயம் இங்கே உள்ள லண்டா சமன் L plus லண்டா பை 4 சமன் L plus E எனவே லண்டா சமன் 4 L plus E என வரும் சோ v க்கு v f க்கு f இனங்க எந்த வரும் 4 L plus E இப்ப இதுல உங்களுக்கு எதை மாத்தி எதை அழைக்கணும் மீடியனை மாத்தி எல்லா அழைக்கணும் விளங்கிட்டா அதுல இருந்து v காணணும் அப்ப மீடியனை மாத்தி எல்லா அழைக்க போறா எல்லாத்தையும் செய்யணும் y-க்கு கொண்டு வரணும் விளங்கிட்டா சோ v இங்கில் 4f சமன் L plus E எனவே L சமன் v இங்கில் 4f minus E ரைட்டா அப்படி வருது என்றால் இத அழிக்கணும் ஓகே இங்க என்ன வரும் L இங்கில பாருங்க L சமன் v over v by 4 over 1 over f minus c y சமன் என்னது mx minus c என்ற வரும் ரைட் இது அது சார்புல மாறுது இல்லையா மாத்தின போய் விளங்கிட்டாங்களே இது y அச்சு படித்திறன் v over 4 1 over f தான் x அச்சுக்கு வரும் minus c y சமன் mx minus c என்ற வரும் ரைட் அடுத்தது அடுத்த கேள்விக்கு பரிசோதனையை செய்வதற்கு மேலே பியில் தரப்பட்ட இசைக்கவைகளுக்கு மேலதிகமாக வேறொரு இசைக்கவையை பயன்படுத்துமாறு நீர் கேட்கப்பட்டார் பரிசோதனை செய்வதற்கு மேலே தரப்பட்ட இசைக்கவைகளுக்கு மேலதிகமாக வேறொரு இசைக்கவையை பயன்படுத்துமாறு நீர் கேட்கப்பட்டார் வரைபில் சீரான புள்ளிகளின் பரம்பரை கொண்டிருப்பதற்கான தேவையை கருதி நீர் மேலே தரப்பட்டுள்ள கீழே தரப்பட்டுள்ள இசைக்கவை தொகுதியில் எந்த இசைக்கவையை தெரிந்திருப்பீர் சொல்லும் பார்ப்போம் எதை தெரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்க எக்ஸ்ட்ராவா எங்க டோல் அடிக்கிறதுங்களா 288 இந்த 320 இந்த ரைட்டா 362 இந்த 480 இந்த சரியான இல்ல வேலையமே 8 ஆகிக்கிறது பாருங்க 341.38 ஆகிக்கு அதே போல 406.4 426.6 இப்போ எங்களுக்கு இவற்றை நாங்க FIR முடிக்க 1 over FIR சொல்லும் பார்ப்போம் இந்த வரைபறைக்கு எதுக்கு வரைபறைது 1 over F க்கு அப்ப 1 over F க்கு வரைபறைக்கு பிள்ளைகள் 1 over F க்கு மேலுக்கு வரைபறைக்கு நாங்க 1 over F க்கு ஒரு சீரா எங்களுக்கு நம்பர் போட்டு போயிரலாம் நான் பார்ப்போம் விளங்கினா அப்ப அதுக்குரிய சீரானதை பார்க்கிறதுக்கு பாருங்க ஒன்று 3.1 முதலாவது அப்புறம் 2.9 அதுங்க டீக்கல்ல அப்புறம் 2.8 அது எங்க 2.5 ரைட்டா அப்புறம் 2.3 2.1 இவ பாருங்க எங்களுக்கு இதுல இருந்து விலங்கு 2 குறைஞ்சி விலங்கல எங்க டீக்கல் எப்படி இருக்குது 4 குறையுது அப்ப நீங்க இவர்கிட்ட எதை எடுக்கணும் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம் அப்ப எதை எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க 305 சாரி 3.5 288
இப்ப 3.5 இருந்து 3.1க்கு வந்துட்டு சரிங்களா 4 குறைஞ்சு எங்கிட்ட பாருங்க 3.5 இருந்து 3.1க்கு வருது நம்பரை போட்டு பாருங்க 3.1 இருந்து அடுத்தது எங்கிட்ட 341.3 இல்ல 362 இருக்குது ரைட்டா 362க்கு எத்தனை வருது 2.8 வருது இங்கே 4 குறைஞ்சிட்டு இங்கே எத்தனை குறைஞ்சிக்கு 3 குறைஞ்சிக்கு ரைட் அதுக்கு பிறகு 362 கூட எங்க டீனது எவ்வளோ 480 அதுக்கு 2.1 வந்து ரைட்டா இப்போ 2.1 இன்னைக்கு 2.3 வருது இங்கே 2.5 வருது இப்போ நீங்க இதுக்கு அடுத்து எதை செலக்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு 2.5 செலக்ட் பண்ணிடுமே 2.8 2.5க்கு எத்தனை வருது 3 வரையுது இங்கே எத்தனை வரையுது தசத்துல வரையுது இல்லைங்கண்ணா நான் 3 தசம் 4 வரைஞ்சி தசம் 3 வரையுது தசம் 3 வரையுது தசம் 2 வரையுது இன்னைக்கு தசம் 2 இன்னைக்கு எக்ஸ்ட்ரா உண்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டா யார் செலக்ட் பண்ணி இதை வச்சு செல்லும் ஆகும் ரைட் எதை எடுப்பீங்க நீங்க இதை எடுத்தெல்லாம் பொருத்தமா இதுன்னு விளங்குதா இல்ல அப்ப என்ன நடக்கும் இதை எடுத்தன்னு சொன்ன பிள்ளையாரு இங்கே நீங்க தசம் 4 வரைஞ்சு இனே பரவாயில்ல தசம் 3 ரைட்டா இன்னைக்கு அகைன் தசம் 3 வரைஞ்சு அடுத்தது தசம் 3 அல்ல தசம் 4 வரையமா எடுக்கணும்டா நீங்க எதை எடுப்பீங்க இவருக்கு தசம் 3 வரைஞ்சு அடுத்தது தசம் 3 வரையமா எதை எடுப்பீங்க 2.5 தான் எடுக்கணும் திடீர்னு 2.3க்கு போன்ற நிறைய எப்போ வருது விளங்குதா எக்ஸ்ட்ரா இருக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறது பொருத்தமானது என்ன 2.5 வருது அப்போ இன்னைக்கு தசம் 3க்கு எப்போ வரும் இங்கே தசம் 3க்கு எப்போ வரும் விளங்குதா சொல்லுது அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் மேலதிகமாக எடுக்கிறது 2.5 குறியது அதோட பெருமானம் எத்தனை 406.4 ஹெர்ட்ஸுடைய மீடு 406.4 ஹெர்ட்ஸ் இவ்வளோ நீங்கள் பார்க்கணும் இந்த குறைஞ்சி போகிற அந்த சீர்தன்மை தான் பார்த்துருக்கோம் ரைட்டா அப்போ உங்களுக்கு இப்படி தலைவலியாக தேவையில்லை உங்களுக்கு அந்த படத்திலே எடுக்கிறோம் உங்களுக்கு அட்டம் அடிச்சு தானே இருந்தீங்க ரைட் இப்போ நீங்கள் மேலதிகமாக எதை செலக்ட் பண்ணுவீங்க 406.4 ஹெர்ட்ஸ் ரைட்டா 341.3 செலக்ட் பண்ணி பிரயோஜனம் எங்களுக்கு நோ யூஸ் ஏன்னா அவருக்கு தசம் 2 தானே வரையுது கேனே அதை யூஸ் சாய்ஸ் பண்ணி வேற இல்லை எங்களுக்கு ரைட்டா ரைட்டா நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க கொஞ்சம் ரைட்டா ரைட் அடுத்தது இப்பரிசோதனை நீர் எதிர்பார்க்கும் வரைப்பின் பரும்பை படத்தை பின்வரும் வரைப்பில் வரைக அத்திக்கடை குறிக்க சார்மாறி சாராமா குறிக்க சார்மாறி இடைக்குத்தச்சு மீது இருக்க வேண்டும் இங்க பாருங்க வரைப்பறை நீங்கள் ஆல்ரெடி வரைஞ்சிக்கிறப்பா பாருங்களேன் பாருங்க y சமன் mx plus c ரைட்டா இன்னைக்கு y அச்சுக்கு என்ன வரும் l x அச்சுக்கு 1/f mx plus c mx plus c mx minus c minus c என்றா வெட்டுது இங்கே ஈகோனமி சரியா அப்ப கிராஃப் இப்படி போகுது சரிதானே இப்படி ஒரு வரைவை நீங்க வரைஞ்சி காட்டணும் கரெக்ட்டா mx plus c அல்ல mx minus c inside mx plus c ன்னு என்ன பண்ணிர போறேன் ரைட்டா ரைட் அடுத்த கேள்வி கிளாஸ் கேள்வி தரவுகள் எடுக்கும்போது அறை வெப்பநிலை சீராக அதிகரிக்குமே பின்ன தரவுகள் எடுக்கும் போது இருக்குள்ள இந்த அறை வெப்பநிலை அதிகரிக்கலாம் எங்களுக்கு தெரியும் v சமன் வழியில் ஒளியின் வேகம் v சமன் √gamma RT/m இப்படி பாருங்க நீங்க இந்த பரிசோதனையை செஞ்சுட்டு போற டைம்ல வழியில் ஒளியின் வேகம் அதிகரிக்குதான் வழியில் ஒளியின் வேகம் அதிகரிச்சுட்டு போறதுனால் என்ன நடக்குது அந்த தரவுகளை எடுக்கும் போது வெப்பநிலை சீராக அதிகரிக்குதுன்னு சொல்லிச்சு ரைட்டா வெப்பநிலை சீராக அதிகரிக்குதான் வெப்பநிலை சீராக அதிகரிச்சுட்டு போறண்டால் என்ன நடக்கும் வழியில் ஒளியின் வேகமும் சீராக அதிகரிச்சுட்டு போகணும் இந்த வரைவுக்கு என்ன நடக்கும்னா பாருங்க மேற்கு நீர் அறிமுறையாக எதிர்பார்க்கும் வளையை மேற்குறித்த அதே வரைவில் வரைக அதனை வளையில் 2 என குறிக்கும் இப்போ இதான் முதலாவது வந்த வலை இப்போ நீங்க இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு போகிறதுக்கு அறையிட வெப்பநிலை கூட்டிட்டு போகுது வெப்பநிலையை கூட்டிட்டு போறோம்டா வழியில் ஒளியின் வேகம் என்ன செய்யும் கூட்டிட்டு போகும் வழியில் ஒளியின் வேகம் கூட்டிட்டு போறோம்டா பிள்ளைகள் எங்களுக்கு வந்த பாருங்க வடிவத்தை L சமன் v/4 f1/f - c தானே
இந்த v/4 ആണ് இப்ப கிட்டியது. இந்த v/4ல v என்ன செய்யுது? கூடுது. ஏன்? வெப்பநிலை கூடுறதால v கூடும். ரைட்டா? வெப்பநிலை கூடுறதால v கூடும் என்றதால கிராஃப்ட் படித்திறன் என்ன செய்யணும் இப்ப? குறையணுமா கூடணுமா? கிராஃப்ட் படித்திறன் கூடும். விளங்குதா? இது படித்திறன் தானே இது. கிராஃப்ட் படித்திறன் கூடுதல் என்றால் இது சீரான படித்திறன். கூட படித்திறன் கிராஃப்ட் எப்படி போகணும்? இப்படி போகும். கரெக்டா? இதுதான் வரைப்பு. கரெக்டா? நீங்க எதிர்பார்க்கும் வரைப்பு வரையது என்ன? இதுதான் வரைப்பு 2. உங்களுக்கு இன விலங்கு எடுக்கணும். வெப்பநிலை கூடுது. ரைட்டா? வெப்பநிலை கூடத்திற்கு வளியொலியின் வேகம் கூடும். வளியொலியின் வேகம் இந்த கிராஃப்ட் படித்திறன் வருகிறது. அப்போ படித்திறன் கூடணும். படித்திறன் கூடுனா கிராஃப் இப்படி போயிருக்கு. விளங்கிட்டா? ரைட். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிக்க எனக்கு போதுமான விளக்கமும் கிடைச்சிக்க எனக்கு. அப்போ இன்றைக்கு இதோட கிளாஸை நிப்பாட்டும். ரைட்டா? போயிட்டு வா.